ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போயிருந்தப்போ அங்கே தேயிலை வயநாடு அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த ஒரு ரிசார்ட்டில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தேயிலை வயநாடு இந்த ஒரு ரிசார்ட் வயநாட்டில் சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இந்த ரிசார்ட்டோட செக்இன் டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock, செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 11 o'clock. செக்இன் பண்ணதும் இது போல் வெல்கம் ட்ரிங்க் அண்ட் கேக் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. இந்த ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 types ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைவேட் பூல் காட்டேஜ், கார்டன் காட்டேஜ் அண்ட் பிளான்டேஷன் காட்டேஜ். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா கார்டன் காட்டேஜில் தான். இந்த ஒரு ரிசார்ட்டில் டீ பிளான்டேஷன் நிறையவே பார்க்க முடிஞ்சுது. இப்போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ரூமில் என்டர் ஆனதும் இது போல் டவல் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? எங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஒரு ரிசார்ட்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. ரூமில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டாப் நாச் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். இன்னும் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே கபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வைஃபை கனெக்ஷனோட டிவி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 2 people உட்காந்து சில் பண்ணுறது போல் ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. பால்கனியிலேருந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இன்னும் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் ரூமில் பால்கனியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில், மில்க் பவுடர், டீ பவுடர், காஃபி பவுடர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. டீ போடுறதுக்கு கெட்டிலும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் ஸ்பேஷியஸான வாஷ்ரூம். ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மட்டும் இல்லை, வாஷ்ரூமில் கூட லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும். இதுதான் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸோட மெனு கார்டு. எப்போனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. லஞ்ச், டின்னர்லாம் மெனு கார்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டு பற்றி செகண்ட் தாட்டே வேண்டாம். பெஸ்ட்டான ஃபுட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிசார்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வாக் போல் கிளம்பிட்டோம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த சவுண்டை நீங்கள் கேளுங்க. ரூம்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா இது போல் பேர்ட்ஸோட ரிலாக்ஸிங்கான சவுண்டு கேட்க முடியும். இந்த ரிசார்ட்டில் டீ பிளான்டேஷன் இருக்குது. கூட இது போல் பெப்பர்,
பேஷன் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட் இது போல் பிளான்ஸ் கூட பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. சிட்டி லைஃப்பில் இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எஸ்கேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு எஸ்கேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக தேயிலை வயநாடு அப்படிங்கிற இந்த ஒரு ரிசார்ட் விசிட் பண்ணலாம். இந்த ஒரு ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரிசார்ட்டில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ ஹெல்பிங் மைண்டோட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், பீஸ்ஃபுல்லான ரஷ் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட், இன்னும் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கொடுத்துருந்தது. எக்ஸ்ட்ரா இன்னொரு டே நாங்கள் இந்த ஒரு ரிசார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ரூம் அவைலபிலிட்டி இல்லாதிருந்ததுனால எங்களால் இன்னொரு டே எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ண முடியாமல் போயிருச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிசார்ட்டு தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். இந்த ஒரு ரிசார்ட்டில் உங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரஷ்ஷாக இல்லாமல் பெஸ்ட்டாக ஒரு ரிசார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ரிசார்ட் ட்ரை பண்ணலாம். நைட் டைமில் இந்த ஏரியாவில் தான் கேம்ப் ஃபயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கூட நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இதுதான் நைட் டைமில் கேம்ப் ஃபயர் கண்டக்ட் பண்ணது. நான் ரூமில் இருந்து ஷூட் பண்ண வீடியோ. மார்னிங் மிஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் ஹால் வந்திருக்கிறோம். தோசை, இட்லி, ஆப்பம், புட்டு இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. இன்னும் கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ரெட், சாக்கோஸ், எக், டீ, காஃபி இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருந்தது. பெஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகெயின் நாங்கள் இந்த ரிசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஒரு ரிசார்ட்டில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அகெயின் இந்த ரிசார்ட்டை நாங்கள் விசிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.